அன்பார்ந்த பெரியோர்களே, உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலை வாசக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை நாளேட்டில் மிக முக்கியமான கட்டுரையும் தலையங்கமும் பிற செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன. நான் முதலில் பார்க்க போவது விடுதலை நாளேட்டினுடைய ஆசிரியர் தமிழர் தலைவர் அவர்கள் எழுதியுள்ள மிக முக்கியமான கட்டுரை இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அந்த கட்டுரைக்கு அவசியம் என்னவென்று சொன்னால், மத்திய ஒன்றிய அரசினுடைய இந்திய ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மதுரைக்கு வருகிறது. அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கு ஒரு பெரிய மறுப்பை, ஒரு பெரிய அளவிற்கு கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. திருப்பரங்குன்றத்திலே தீபமேற்றுவதற்கு எதிர்க்கக்கூடியவர்களை முட்டாள்கள் என்று ஒரு இந்திய ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட இந்திய ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமகன் இப்படி பேசியிருக்கிறார், மக்களை முட்டாள்கள் என்று. கிட்டத்தட்ட அங்கே அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது என்பதுதான் பெரும்பான்மை மக்களுடைய எண்ணம். பெரும்பான்மை மக்கள் மட்டுமல்ல, பல கட்சிகளுடைய கட்சி தலைவர்களுடைய, வழக்கறிஞர்களுடைய, ஏன் தடை போட்டிருக்கக்கூடிய நீதியரசருடைய கருத்து கூட அதுதான். ஆக அவர் முட்டாள்கள் என்று நீதியரசரை சொல்லுகிறார், நீதிமன்றத்தை சொல்லுகிறார், தலைவர்களை சொல்லுகிறார், அமைப்புகளை சொல்லுகிறார், தமிழர்களை சொல்லுகிறார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே சொல்லுகிறார் என்பதுதான் அதில் நாம் துருவி பார்த்தால் நாம் காணக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஏற்கனவே ஒடிசா தேர்தலிலே பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னார். கோயில் சாவியை வைத்திருப்பது தமிழ்நாட்டு திருடன் என சொல்லி திருடர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவையிலே கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர் முட்டாள்கள் என சொல்கிறார். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய, அதுவும் பல்வேறு மாநிலங்களை, பல்வேறு இனங்களை, பல்வேறு மொழிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதம அமைச்சர், ஒரு தலைமை அமைச்சராக ஒன்றியத்துக்கு இருக்கக்கூடியவர்கள் இப்படி சொல்லலாமா? அவர் தலைமையில் இருந்தால், அவர் அப்படி என்று சொன்னால், அவர் தலைமையில் இருக்கக்கூடிய மந்திரியின் யோகியதை எப்படி இருக்கும்? அவர் திருடன் என சொல்கிறார், மந்திரி முட்டாள் என சொல்கிறார். ஆக அந்த அமைச்சரவையினுடைய போக்கு மிகப்பெரிய கண்டனத்திற்குரியதாக இருக்கிறது. தமிழர்களை, திராவிடர்களை அச்சைக்கப்படுத்துகிறார்கள், கொச்சைப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள் என நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இன்னொன்றையும் அதிலே குறிப்பிடுகிறார், பேசுங்கள், நன்றாக பேசுங்கள், இப்படி எவ்வளவு வேண்டுமானாலும் பேசுங்கள், முட்டாள்கள் என்றும் திருடர்கள் என்றும் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ பேசுங்கள். இதற்கு வட்டியும் முதலுமாக ஒட்டுமொத்தமாக 2026 தேர்தலிலே தமிழர்கள் உங்களுக்கு தருவார்கள், பாடம் புகட்டுவார்கள், புத்தி கொள்முதல் செய்வீர்கள் என சொல்லி மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையை, மிக கடுமையான கண்டன அறிக்கையை நயத்தகு நாகரிகத்தோடு எழுதியிருக்கிறார். நாகரிகமே இல்லாமல் பேசிய பேச்சுக்கு நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்து பகுத்தறிவு பாதையில் பதில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய தமிழர் தலைவர். அந்த கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை, அதை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது. அடுத்து இந்த விடுதலை ஏட்டினுடைய தலையங்கம் என்றுமே ஒரு மிகச்சிறப்பான பொருளில் அமையக்கூடியது. இன்றைக்கு மிக அருமையானது ஒரு தலையங்கம் படிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலையங்கம் தான் புத்துலக சிற்பி தந்தை பெரியாரின் புத்தாண்டு வருக. நம்முடைய 2025 தந்தை பெரியாருடைய சித்தாந்தத்தோடு ஆரியம், இந்துத்துவா என்கின்ற ஆரிய தத்துவம் 25ஆம் ஆண்டு பல மோதல்களை உருவாக்கி பார்த்திருக்கிறது. பல்வேறு கோணங்களிலே மோதி காட்டியிருக்கிறது. அதை தாண்டி 26இல் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போவது பெரியாரியல், பெரியார் தத்துவம், பெரியார் சித்தாந்தம் என்பதற்கு அடிப்படை தான் உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகம். இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி கடந்த செப்டம்பர் 4 பெரிய அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சரை வைத்து
பெரியார் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து பெரியாருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட தனிமனிதருக்கு செய்யப்பட்ட பெருமை அல்ல, பெரியார் சித்தாந்தத்திற்கு, பெரியார் தொண்டுக்கு, பெரியார் கொள்கைக்கு மிகப்பெரிய ஏற்பை தந்திருக்கிறது நம்முடைய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. அது மட்டுமல்ல, ஆக்ஸ்போர்டினுடைய டிக்ஷனரி அகராதியிலே கூட பெரியாரியல் என்றால், பெரியாரிசம் என்றால் என்ன என ஒரு பத்தி மிக அருமையாக மிகச் சிறப்பாக பெரியாரியலை படம் பிடித்திருக்கிறார்கள். ஆக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இவ்வளவு பெரிய புகழை தருகின்ற போது நம்முடைய தந்தை பெரியார் உதித்த தமிழ்நாட்டிலே 27 ஏக்கர் நிலப்பரப்பிலே திருச்சி மாநகரத்திற்கு அருகாமையிலே சிறுகனூர் என்கின்ற ஊரில் உலகமே வியக்கத்தக்க மிகப்பெரிய பெரியார் உலகம் தமிழர் தலைவர் திராவிடர் கழகத்தால் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு உலகம் திரும்பி பார்க்க இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய நாத்திக இடமாக, மனிதநேய இடமாக பெரியார் உலகம் என்கின்ற அறிவு சார்ந்த அந்த இடம் அமைக்கின்ற பணி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு வானளாவிய தந்தை பெரியார் சிலை, மிகப்பெரிய எழிற்கூடங்கள், மிகப்பெரிய அறிவு சார்ந்த அமைப்புகள், மிகப்பெரிய அளவிற்கு நூல் நிலையங்கள் என பல்வேறு நிலையிலே பெரியார் உலகம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு மாதிரி தான் சிறுகனூரில் திருச்சிக்கு அருகில் அமைய இருக்கக்கூடிய பெரியார் உலகம். மண்டை சுரப்பை உலகு தொடும் என்கின்ற புரட்சி கவிஞருடைய கணிப்பை மிகச் சிறப்பாக தமிழர் தலைவர் அங்கே அந்த கணிப்பை மெய்யாக்கி காட்டி பெரிய அளவிற்கு சாதனை படைக்க இருக்கிறார். அதனை மையமாக வைத்து தலையங்கம் எழுதி மிகச்சிறப்பாக விடுதலை நாளேடு தந்திருக்கிறது. அதோடு நம்முடைய விடுதலை நாளேட்டில் இன்றைய தினம் மிக முக்கியமான செய்தியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட பொங்கலை சமத்துவ பொங்கலாக கொண்டாட வேண்டும் என, நம்முடைய பொங்கல் திராவிட பொங்கல், அது சமத்துவ பொங்கல், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற தத்துவம், பேதமில்லா உலகம்தான், பேதமில்லாத மிகப்பெரிய இடம்தான் அந்த சிறப்புக்குரியது என தந்தை பெரியார் சொன்னாரே, அந்த இடத்தை மிகச்சிறப்பாக முன்னோர்கள் பொங்கல் விழாவாக கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த திராவிட பொங்கலை சமத்துவ பொங்கலாக கொண்டாடுவோம் என திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்திருப்பது பொங்கல் என்கின்ற அந்த இனிப்பான விழாவிற்கு மேலும் இனிப்பு சேர்த்ததாக அமைந்திருக்கிறது. எனவே விடுதலை நாளேட்டில் இப்படிப்பட்ட செய்திகளோடு வெளியாகியிருக்கிறது. விடுதலையை படியுங்கள், கருத்தை பரப்புங்கள். நன்றி, வணக்கம்.